பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. மரியே நீ பேறு பெற்றவள், ஏனெனில் அனைத்தையும் படைத்தவரையே உம் உதரத்தில் தாங்கினீ. ஒரு கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை நடப்பதுண்டு. ஒரு நாளும் அவர்கள் சமாதானத்தோடு வாழ்ந்ததில்லை. அந்த கணவன் பங்கு தந்தையிடம் போய், சாமி, எங்க வீட்டில் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, என்னுடைய மனைவியோடு தினந்தோறும் சண்டையிட வேண்டி இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும்? நான் மகிழ்ச்சியோடு சமாதானமாக வாழ விரும்புகிறேன் என்று சொன்னானாம். பங்கு சாமியார் அவனை பார்த்து சொன்னார், எப்பா, உன் மனைவியை நீ என்னைக்காவது பாராட்டி இருக்கிறையா? என்னைக்காவது அவரை வாழ்த்தி 2 வார்த்தை பேசி இருக்கிறையா? என்ன சாமி வாழ்த்துறது பாராட்டுறது? அவளை எல்லாமே தப்பு தப்பா செய்யறா, எதுவுமே சரியா செய்யறதில்லை, பிறகு எதை வச்சு அவளை நான் பாராட்டுவேன்? சரிப்பா, மற்றதெல்லாம் சரி,
எப்படியும் அவ தானே டெய்லி உனக்கு சமைச்சு போடுவா, அவளுடைய சமையலையாவது என்னைக்காவது பாராட்டி இருக்கிறியா? சமையல் நல்லா இருந்தாலும் பாராட்டலாம், இட்லியை வச்சா கல்லு மாதிரி இருக்குது, பிறகு எப்படி சாமி அவளை நான் பாராட்ட முடியும்? சாமியார் சொன்னார், பரவாயில்ல, சாப்பாடு நல்லா இல்லாட்டியும் உனக்கு சமாதானம் வேணும்னா இன்றைக்கு வீட்டுக்கு போய் அவளுடைய சாப்பாடை நல்லா இல்லாட்டியும் பரவாயில்ல, இன்றைக்கு உன் சாப்பாடு நல்லா இருந்துச்சுமா அப்படின்னு அவளை பாராட்டு, ஒரு வித்தியாசத்தை பார்ப்ப அப்படின்னு சொன்னார். இவனு வீட்டுக்கு போனான். இட்லி அவிச்சு வச்சிருந்தா, சாம்பார் இருந்தது. சாப்பிட்டுட்டு வழக்கம் போல் அது கல் மாதிரி தான் இருந்தது, சாம்பார் புளிச்சு போய் தான் இருந்தது. சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சாமியார் சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு மனைவியை பார்த்து, ராணி இன்னைக்கு சாம்பார் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். மனைவிக்கு வந்தது கோபம். முறைச்சி பார்த்துட்டு சொன்னா, அறிவு கட்ட மனுஷனை, இவ்வளவு நாளும் நான் கஷ்டப்பட்டு காலையிலே எழும்பி சாம்பார் வச்சேன், ஒரு நாள் கூட என்னை பாராட்டலை, இன்றைக்கு டைம் இல்லைன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரிட்ட போய் சாம்பார் வாங்கிட்டு வந்தேன், இந்த சாம்பார் உனக்கு நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி பயங்கர சண்டை வந்துச்சான். அன்புக்குரியவர்களே, பிறரை நாம் எப்போது பாராட்டுவோம்? எப்போது நாம் பிறரை போற்றுவோம்? ஏன் நாம் பிறரை போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும்? எது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதோ, யார் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறார்களோ அவர்களைத்தான் நாம் பாராட்டுகிறோம், அவர்களைத்தான் நாம் போற்றுகிறோம். இன்று நாம் பல உத்தமர்களை, சான்றோர்களை, நல்லவர்களை பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம் என்றால் அதற்கு காரணம் அவர்களிடம் விளங்கிய உயர்ந்த பண்புகள், சாதனைகள், அவர்கள் நமக்கு செய்த நன்மைகள், இவைகளையெல்லாம் எண்ணி வியந்து மகிழ்ந்துதான் நாம் அவர்களை பாராட்டுகிறோம். அவர்களிலே நாம் மகிழ்ச்சி அடைவதால் தான் அவர்களை நாம் போற்றுகிறோம். இந்த போற்றுதல் என்பது, பாராட்டுதல் என்பது நமது மகிழ்ச்சி, வியப்பு இவற்றினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இருக்கிறது. தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதை போற்றுவதோடு தாங்களும் அதை கடைபிடித்து மற்றவர்களும் அதை பெற வேண்டும் என்று விரும்புவதுதான் மனித இயல்பாக இருக்கிறது. சிறுவர்களிடமே இந்த குணத்தை நாம் பார்க்கிறோம். தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதை, தாங்கள் எதை அதிகம் விரும்புகிறார்களோ அதை, அவர்களை பற்றி பேசுவது, பாராட்டுவது மிகவும் பிடித்தமான ஒன்றாக அவர்களுக்கு இருக்கிறது. இப்படித்தான் 3 சிறுவர்கள் தங்களுடைய தாயினுடைய பேச்சு திறமையை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். ஒருவன் சொன்னான், எங்க அம்மா மாதிரி பேச்சு திறமை யாருக்கும் கிடையாது. எங்க அம்மாட்ட ஒரு தலைப்பை கொடுத்து 1 மணி நேரத்தில் இந்த தலைப்பை பற்றி 10 நிமிஷம் பேசணும் அப்படின்னா அருமையா அந்த 1 மணி நேரத்தில் அதை பற்றி தயாரித்து அருமையா பேசுவாங்க. உன்னை அடுத்த சிறுவன் சொன்னான், இது என்ன பெரியது, எங்க அம்மா உங்க அம்மாவோட சரியான பேச்சு திறமை உள்ளவங்க, ஏன் அப்படி சொல்ற? அவன் சொன்னான், உங்க அம்மாவுக்கு ஒரு தலைப்பை கொடுத்து 1 மணி நேரம் கொடுக்கணும், எங்க அம்மாவுக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஒரு தலைப்பை கொடுத்தா போதும், உடனே ஆன் த ஸ்பாட்லேயே 1/2 மணி நேரம் பேசுவாங்க. இன்னொருத்தன் சொன்னா, இதெல்லாம் என்னடா பெரியது, எங்க அம்மா தான் உங்க அம்மாவோட பேச்சு திறமையில நிற்கவங்க. ஏன்னா உங்க அம்மாவுக்கு தலைப்பு கொடுக்கணும், 1 மணி நேரம் கொடுக்கணும், இவங்க அம்மாவுக்கு தலைப்பு கொடுக்கணும். ஆனா எங்க அம்மா அப்படி இல்லை, தலைப்பு இல்லாமலே 1.5 மணி நேரம் எங்க அம்மா பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சிறுவர்கள் கூட தங்களுக்கு பிடித்தவர்களை பற்றி, தங்களுக்கு பிரியமானவர்களை பற்றி, தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பவர்களை பற்றி பெருமையாக பாராட்டி போற்றி பேசுவதை நாம் பார்க்கிறோம். இப்படித்தான் திருப்பாடல் ஆசிரியர் இறைவனை புகழ்ந்து பாடுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று அந்த திருப்பாடல் ஆசிரியர் பாடுகிறார் என்றால், தான் சுவைத்து மகிழ்ந்த அந்த இறைவனை மற்றவர்களும் சுவைத்து மகிழ வேண்டும், மற்றவர்களும் போற்றி புகழ வேண்டும் என்று அவர் தனது விருப்பத்தை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். எனவேதான் திருப்பாடல் 156 திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார், அனைத்து உயிர்களே ஆண்டவரை போற்றுங்கள்,
எல்லா உயிர்களும் ஆண்டவரை போற்ற வேண்டும் என்று திருப்பாடல் ஆசிரியர் விரும்புவதை பார்க்கிறோம். திருப்பாடல் 148 இயற்கை அனைத்தும் ஆண்டவரை போற்ற வேண்டும் என்று அவர் ஆசிப்பதை பார்க்கிறோம். கதிரவனே, நிலாவே, விண்மீன்களே, நெருப்பே, மலையே, மரமே, விலங்குகளே, பறவைகளே, ஆண்டவரை போற்றுங்கள் என்று இயற்கை எல்லாவற்றையும் இறைவனை போற்ற அழைப்பு விடுப்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, திருப்பாடல் 135 117 வசனத்திலே ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என போற்றுமே. ஏனெனில் கடவுள் தாழ்நிலை நின்ற தம் அடிமையை கடைக்கண் நோக்கினார். தம் மகனுக்கு தாயாக மரியாளை தேர்ந்தெடுத்து எல்லா தலைமுறைகளும் அவளை பேருடையாள் என போற்ற வேண்டும் என விரும்பினார் தந்தையாம் இறைவன். அவரை போற்றி புகழ்ந்து நம்பிக்கையுடன் இப்போது மன்றாடுவோம். தந்தையாம் இறைவா, கன்னிமரிக்காக அரும்பெரும் செயல்களை புரிந்து விண்ணக மகிமைக்கு அவரை ஆன்மாவோடும் உடலோடும் அழைத்துச் சென்றீரே. கிறிஸ்துவின் மகிமையில் பங்கு பெறும் நம்பிக்கையை உம் பிள்ளைகளின் இதயங்களில் நிரப்பியருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் தாயே தந்தையே இறைவா, எங்கள் தாயும் தாயுமான மரியாவின் மன்றாட்டுகளால் பிணியாளரை குணமாக்கி வருந்துவோருக்கு ஆறுதல் அளித்து பாவிகளை மன்னித்து எல்லாருக்கும் அமைதி மீட்பையும் தந்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நிறைவாம் இறைவா, நீர் மரியாவை அருளால் நிரப்பினீர். எல்லா மனிதர் மீதும் உம் நிறை ஆசியை பொழிந்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். உழைப்பவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இறைவா, எங்களுடைய உழைப்பை நீர் கருணையோடு ஆசிர்வதிப்பீராக. கடல் தொழில் புரிகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தி கடலிலே நல்ல மீன்பாடு தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இயற்கையின் ஊற்றே இறைவா, மழையில்லாமல்
கஷ்டப்படுகிற உமக்களாகிய எங்கள் மீது உமது கருணை கண்ணை திருப்புவீராக. உம்முடைய அருள் மழையை எங்கள் மீது பொழிவதோடு மட்டுமல்லாமல் இயற்கையின் மழையையும் எங்களுக்கு தந்து எங்களுடைய தொழில் வளங்கள் முன்னேற வளம் பெற, எங்கள் வயல்வெளிகள் வளம் பெற நீரே உம்முடைய ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக நம் விண்ணக தந்தை நோக்கி சற்று நேரம் மௌனமாக ஜெபிப்போம். இறைமகனேசு நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு இறைவனை அப்பா தந்தா என்று அழைத்து அவருடைய நாமம் போற்றப்படுவதாக என்று அவரை போற்றி புகழ்ந்து நம்முடைய தேவைகளுக்காக விண்ணக தந்தை நோக்கி மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்பவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பான தந்தையே, இந்த மாலை நேரத்திலே, இந்த மாலை ஆராதனையின் பொழுது இதோ நாங்கள் உம்மை போற்றி துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நினைந்து நன்றியோடு உம்மை போற்றி துதிக்கின்றோம். மேலும் சிறப்பாக உமது அன்னையை எங்களுக்கு தாயாக தந்து, இதோ உன் தாய் என்று அந்த தாயை எங்களுக்கும் நீர் தந்து, அந்த தாயினுடைய வல்லமை மிக்க பரிந்துரையினால் பராமரிப்பினால் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற அனைத்து நன்மைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த தாய் கூறியது போல தாழ்ந்தோரை உயர்த்துகிற கடவுளாக, பசித்தோரை நலன்களால் நிரப்புகின்ற கடவுளாக நீர் இருப்பதற்காக உம்மை போற்றுகிறோம். எங்கள் அன்பான தந்தையே, இதோ இந்த நேரத்திலே உம்மை போற்றி துதித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய தாயை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் கருணையோடு கண்ணோக்குவீராக. இதோ இந்த ஊர் மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் சிறப்பாக இந்த நாளிலே ஆசீர்வதித்து உம்மை போற்றுகின்ற அந்த மக்களை நீர்தாமே உமது எல்லா அருள் வரங்களாலும் நலன்களாலும் நிரப்புவீராக. உம்மை போற்றுவதால் உமது மாட்சிமை வெளிப்படுவதை, உமது வல்லமை வெளிப்படுவதை, எங்கள் துன்பங்கள் சோதனைகள் வேதனைகள் அகன்று போவதை நாங்கள் உணர்கிறோம். எனவே மேன்மேலும் உம்மை போற்றி துதிக்கிறோம். எங்கள் அன்பு தந்தையே, இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய மத்தியிலே உமது மாட்சிமை விளங்கச் செய்யும். உமது வல்லமை மிக்க அன்னையினுடைய பரிந்துரையினால் அன்று கானாவூரில் உமது வல்லமை வெளிப்பட்டது போல, அவர்கள் குறைகளெல்லாம் நீங்கி அங்கே உமது வல்லமை வெளிப்பட்டது போல, இதோ இந்த தாயினுடைய வல்லமை மிக்க பரிந்துரையினால் இந்த மக்களுடைய அனைத்து குறைகளும் நீங்கி உமது வல்லமை இங்கே வெளிப்பட அருள் புரிவீராக. எங்கள் அன்பு தந்தையே, அவ்வாறு நீர் செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மக்களை எல்லாம் ஒரு அருள் வரங்களால் நிறைத்துக் கொண்டிருப்பதற்காக, இவர்களது தொழில் முயற்சிகளை எல்லாம் ஆசீர்வதித்து வாழ்வில் வளம் பெற இவர்களை நீர் உமது வல்லமையால் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் மேன்மேலும் உம்மை போற்றி புகழத்தக்கவாறு இவர்களை உமது அருளால் இன்று நிரப்புவீராக. வியாதியோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே நீர் குணப்படுத்துவீராக. இதோ பலவிதமான பிரச்சனைகள் துன்பங்கள் வேதனைகளோடு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை, பலவிதமான குறைபாடுகளோடு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை, மனதிலே மகிழ்ச்சி இல்லையே, குடும்பத்திலே அமைதி இல்லையே, சண்டை சச்சரவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு நிம்மதி எங்கே கிடைக்கும் என்று உம்மை தேடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே நீர்தாமே ஆசீர்வதிப்பீராக. உமது அன்னையினுடைய வல்லமை மிக்க பராமரிப்பினால் பரிந்துரையினால் அந்த பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் அமைதியையும் கொடுப்பீராக. நீர்தாமே இவர்களை உமது அருளால் நிறைப்பதால் மேன்மேலும் இவர்கள் உம்மை போற்றி புகழ உமது புகழ்ச்சியின் கருவிகளாக இவர்கள் ஒவ்வொருவரும் மாற அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீமைகளினின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக.
அளிக்கும்படியாகவும் பஞ்சம், படை, கொள்ளை, நோய், காய்ச்சல், பெருவியாதி, ஓத்திரங்கள் நம்மை விட்டு நீங்கி போகத்தக்கதாகவும் தேவாலயத்துக்கு வந்திருக்க இயக்கிற நன்மையான காரியங்கள் அனுகூலமான நிறைவேறும்படியாகவும் அவருடைய ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் கண பங்கு தந்தை குருக்கள் கண்ணீர்களையும் சுயிர்த கருத்துக்கள் அனுகூலமான நிறைவேறும்படியாகவும் அவருடைய ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் நல்ல மழை மீது நாடு செழிக்கும்படியாகவும் நமது ஒரு பொடி முகத்து வாரம் ஆழமாய் விரிவாய் திறந்து ஓடும்படியாகவும் நமது ஊரிலே நல்ல நிரந்தர சமாதானம் உண்டாகும்படியாகவும் கடலிலும் கரையிலும் தொழில் செய்கிறவர்களை யாதொரு வல்லாப்பில்லாமல் காப்பாற்றி சிக்கும்படியாகவும் வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு கூடிய சீக்கிரம் வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாகவும் திருமண வர வேண்டி இருப்பவர்களுக்கு திருமணம் நடைபெறும்படியாகவும் குழந்தை பேற்றுக்காக வேண்டி நிற்பவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும்படியாகவும் பிரிந்து வாழும் குடும்பங்கள் சமாதானத்துடனும் ஒற்றுமையுடன் வாழும்படியாகவும் கல்வி கற்பொருள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி அடையும்படியாகவும் பாவிகளும் பொல்லாத கிறிஸ்தவர்களும் மனம் திரும்பும்படியாகவும் கடற்கொள்ளையிடம் சிக்கி தவிக்கும் மாணவிட நீசனி ஆதரவு இல்லாமல் நம் ஊர் வந்து சேரும்படியாகவும் இந்த தேவாலயத்துக்கு உதவி செய்கிற நன்மையான காரியங்கள் அனுகூலமான நிறைவேறும்படியாகவும் அவருடைய ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் நமது அன்னையின் பெருவிழா ஆதரவு இல்லாமல் நல்ல முறையில் நடைபெறும்படியாகவும் இந்த திருவிழா கொண்டாடும் ஊர் மக்கள் கேட்கும் நன்மையான காரியங்கள் அனுகூலமான நிறைவேறும்படியாகவும் நாம் எல்லோரும் கேட்கும் நன்மையான காரியங்கள் அனுகூலமான நிறைவேறும்படியாகவும் பரிசுத்த ஜெபமாலை ராக்கினியின் வழியாக நற்கருணை ஆண்டவரிடம் வேண்டி மன்றாடுவோம். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவை திங்கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கு சேனைக்கு பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. இருப்பதாக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருகுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மை பிம்பலடை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
இன்றைய நாளில் மாலை ஆராதனையை தலைமையேற்று நடத்திய நம்முடைய முன்னாள் மறைமாவட்ட முதன்மை குருவும் இந்நாள் சென்ட் தாமஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலினுடைய தாளாளருமாகிய பாசமிகு தந்தை ஆண்ட்ரூ டெரோஸ் அவர்களை மிகுந்த நன்றியோடு பாராட்டி மகிழ்கின்றோம். அவர்கள் இந்த நாளில் நம்முடைய அழைப்புக்கேற்ப நம் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க இந்த நாளில் நம்மோடு இருந்து அருமையான சிந்தனையை, ஜெபத்தோடு கூடிய சிந்தனையை நம்மிலே வளர்த்திருக்கிறார்கள். மரியன்னையின் வழி நின்று தந்தை இவருடைய கொள்கைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீதியை சரியாக நேர்மையாக யார் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் சொல்லக்கூடிய பண்பு அவரிடம் உண்டு. தந்தை அவர்கள் எங்கள் பங்கில் பணிமி மாதா பங்கிலே உதவி பங்கு தந்தையாக இருக்கும் பொழுது நான் குறுமடமானவன் என்பதிலிருந்தே அவர்களை அறிவேன். இருவரும் படித்தது ஒரே குறுமடம்தான். எனக்கு பின்பு சென்ட் தாமஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலை மிகுந்த சிரத்தையோடு அந்த பேரும் புகழையும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய தந்தை அவர்களுக்கு உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். நம்முடைய விழாவிலே பங்கு பெற்று நமக்கு மகிழ்ச்சியை தர வந்திருக்கக்கூடிய அருட்தந்தை ஜெயஜோதி சுவாமிகள் தூத்துக்குடி புனித இஞ்ஞாசியார் மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளாளராக இருக்கிறார்கள். தந்தை இந்த பங்கிலே உதவி பங்கு தந்தையாக இருந்திருக்கிறார்கள். தந்தை பணிமி மாதா பங்கிலே உதவி பங்கு தந்தையாக இருந்த காலத்தில் நான் அவர்களிடம் ஆல்டர் பாயாக இருந்திருக்கிறேன். ஆகவேதான் உரிமையோடு அவர்களை கூப்பிட்டேன். அவர்கள் எப்பொழுதுமே சில விஷயங்களில் நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள். எதை எடுத்துக்கொண்டாலும் இப்படி நடக்க வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லித்தரக்கூடிய மிக உன்னதமான குணம் உடையவர்கள். அவர்கள் நம்மோடு இருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களை உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். நம்முடைய குழந்தை பங்கின், அதாவது நம்முடைய பங்கிலிருந்து பிரிந்த குழந்தை பங்கின் பங்குத்தந்தை சேந்தம்புமங்கலம் பங்குத்தந்தை அருமை சகோதர குரு அன்பு தம்பி அரசு அவர்கள் நேற்றைய தினமும் நம்மோடு இருந்தார்கள். இன்றைய தினமும் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்போதான் திருவிழா முடிஞ்சிருக்குது. ஆனாலும் கூட பக்கத்து பங்கிலை பூசை வைத்துவிட்டு சீக்கிரமாக நம்முடைய மகிழ்ச்சியிலே பங்கு கொள்ள, தாய் பங்கிலே நடக்கும் வைபவம் நிகழ்ச்சி திருவிழா என்பதற்காக ஓடோடி வந்து நம்முடைய மகிழ்ச்சியிலே எப்பொழுதும் பங்கு பெறக்கூடிய அன்பு தம்பி சகோதர குரு அரசு அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள். இன்று திரியாத்திரை சிறப்பு செய்த மாதா பிலிப்பு தோமா, மத்தேயு, அந்திரேயா அன்பிய மண்டங்களுக்கு நம்முடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். அவர்கள் இன்று கொடுத்த காணிக்கை அவர்களாலே எண்ணப்பட்டது 28,650 ரூபாய். அவர்கள் இன்று கொடுத்த காணிக்கை 28,650 ரூபாய். இரண்டாவது திருப்பலி முடிந்தவுடன் அவர்களை எல்லா அன்பியங்களை எண்ணது போல எண்ணி கணக்கை ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த நல்ல செயலை செய்த அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பான ஜெபங்களும் கூட. இரவு 9:30 மணிக்கு அன்னையின் தேர்ப்பவனி நடைபெறும். நாளை அன்னையின் திருவிழா. காலை 4 மணிக்கு கெபியிலே கோலப்போட்டியினை அந்திரேயா மண்டலம் பரிசுத்த பணிமி மாதா அன்பியம் 59 மார்க்கு 60க்கு அவர்கள் பரிசு வந்து பெற்று செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது பரிசு
அந்தோனியார் மண்டலம் புனித லேனார்ட் அன்பியம். 1/2 மார்க் தான் வித்தியாசம். 59 மார்க் 60 மதிப்பெண்களுக்கு. 3வது பர்ணபா மண்டலம் பலவீந்திரர் அன்பியம். பர்ணபா மண்டலம் பலவீந்திரர் அன்பியம் 3வது பரிசை பெற்றுச் செல்கிறார்கள். கடந்த ஆண்டு இவர்கள் 2வது பரிசை பெற்றார்கள். இருந்தாலும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். வெற்றி பெற்றவர்கள் இந்த பரிசை வாங்கிச் செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சீக்கிரமாக வந்து பரிசினை வாங்கிச் செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களிலே சிறப்பாக பணியாற்றிய திரு உதயன் ஆசிரியர் அவர்களையும் நான் மனமாற பாராட்டுகிறேன். எல்லோரும் இருக்கிறபடியினாலே அவர்களுக்கு நன்றி சொல்வதும் பாராட்டுவதும் வாழ்த்து தெரிவிப்பதும் தகுதியும் நீதியுமாகும். அதிகாலையில் வந்து எல்லா பணிகளையும் குறித்த நேரத்தில் செய்து அவர்களுக்கு நிறைய வேலை இருந்தாலும் என்ன வேலை கொடுத்தாலும் அதை திறம்பட செய்து முடிக்கக்கூடிய நம்முடைய ஆலய உபதேசியார் அவர்களை அன்போடு பாராட்டி உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் அவர்களுக்கு நன்றி செலுத்தி இந்த திருவிழாவுக்காக அவர் உழைத்ததற்கு அன்பு பாராட்டி இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்கின்றோம். இந்த விழா காலங்களிலே நம்முடைய உடற்பயிற்சி ஆசிரியர் திரு சகாயராஜ் அவர்கள் எல்லா போட்டிகளுக்கும் பொறுப்பேற்று நல்ல ஒரு தீர்ப்பை பிரச்சனை இல்லாமல் கிட்டத்தட்ட 450 பரிசு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த போட்டிகள் எல்லாம் நடத்தி நடுவராக இருந்து சிறப்பு செய்தார்கள். சகாயராஜ் சார் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஆசிரியர் சகாயராஜ் இங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் கரங்களை தட்டி நம்முடைய ஆசிரியர் விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட ஆத்தூரில் இருந்து வந்து நமக்கு அனைத்தையும் செய்து முடித்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றி பாராட்டுகள் வாழ்த்து. இந்த 10 நாட்களிலும் வழிபாட்டை சிறப்பாக தயாரித்து சிறப்பு செய்த நம்முடைய இசையமைப்பாளர் உபால்ட் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவரோடு சேர்ந்த உறுப்பினர் அத்தனை பேருக்கு நம்முடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். நம்முடைய அன்பை தெரிவிக்கும் விதமாக இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்கின்றோம். ஒளியை கவனித்துக் கொள்ளும் அந்த பணியை சிறப்பாக ஆண்டு முழுவதும் செய்யக்கூடிய திரு கண்ணீட் அவர்களையும் நாம் அன்பு பாராட்டி பாராட்டுகின்றோம். அவர்கள் அதிகாலையில் வந்து ஆலயத்திற்கு பாடல்களை இசைத்து இரவில் நாம் இப்போ புதுசாக வந்த பிறகு இரவில் 8 மணிக்கு ஜெபமும் வைத்திருக்கிறோம். ஆகவே அந்த ஜெபத்திற்கும் நற்செய்தி வாசகத்திற்கும் அவர்கள் எங்கிருந்தாலும் அவருடைய பணிகளை விட்டுவிட்டு தூத்துக்குடிக்கு போனாலும் ஓடி வந்து 8 மணிக்கு அவர்கள் அந்த நற்செய்தி வாசகத்துக்கெல்லாம் உறுதுணையாக நின்றிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். சப்புரத்தை அழகாக ஜோடித்து கொடுத்த திரு கோமஸ் அவர்கள் இருக்கிறாங்களா? திரு கோமஸ் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றியும் வாழ்த்துக்களும். நாம் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே அவர்கள் சிறப்பாக நம்முடைய தேரை ஜோடித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் செய்த அத்தனை வேலைகளுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருட்தந்தை ஜோதி அவர்கள் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கோலப்போட்டிற்கான முதல் பரிசை தட்டி செல்கிறது. அனைவரும் இட்ட கோலம் முதல் பரிசை தட்டி சென்றிருக்கிறது. 2வது பரிசை அந்தோனியார் முதல் பரிசை கடைசி நாள் கோலமும் 2வது பரிசை முதல் நாள் பலவீந்திரர் அன்பியம் பர்ணபா மண்டலம் பெற்றுச் செல்கிறது. போடாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக 78 அன்பியத்தில் அந்த 2 குழந்தைகள் தங்களால் முடிந்தவரை அருமையாக அந்த ரோட்டிலே கோலத்தை போட்டிருந்தார்கள். பெரியவர்கள் யாருமே அதில் சேரல. சின்ன குழந்தைகள் எங்க அன்பியத்தின் பேரை காப்பாற்றணும் ஃபாதர் அப்படின்னு அதுக்கு கோலம் போட்டுச்சு. அந்த 2 குழந்தைகளுக்கும் ஊக்க பரிசை கொடுக்கிறேன். அந்த 2 குழந்தைகளும் பாராட்டுக்குரியது. நாங்க போகிற வரைக்கும் நின்று பெரியவங்க யாருமே சேரல ஃபாதர், கோலப்பொடி கூட கிடைக்கல ஃபாதர். ராட்சி பிள்ளை கடைக்கு போனோம்,
கிங் ஸ்லிப்பில் கடைக்கு போனோம், கிடைக்கல ஃபாதர். ஆனால் சாக் பீஸால அழகாக வரைஞ்சி வச்சிருந்தாங்க ரோட்ல. அந்த 2 குழந்தைகளுக்கும் அது உற்சாகப்படுத்தும் விதமாக இந்த பரிசு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்ட்ரூ சன்வியம், ஜெய்சீலி.
படைத்தவர் தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்கைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன என்று நாங்கள் உம் திருமகனின் தாயாகிய எங்கள் அன்னைக்கு புகழஞ்சு செலுத்தும் விதமாக நன்றி உணர்வோடு பெருமகிழ்வோடு உமக்கு நன்றி பண்பாடி உன் திருமுன் நிற்கின்றோம். பயணிகள் என்பதனை இந்த சப்பர பவனி எங்களுக்கு நினைவுபடுத்துவதாகும். இதன் பின்னே செல்லும் நாங்கள் அனைவரும் விண்ணகத்தை நோக்கிய வண்ணமாய் பயணிக்க செய்தரணும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கன்னிமரியாய ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடு. கன்னிமரியாய அமலோர் மாதாவே, எங்களுக்காக இயேசுவை மன்றாட. கன்னிமரியாய ராஜகன்னி மாதாவே, எங்களுக்காக இயேசுவை மன்றாட. உள்ளதாயே உடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். உடையவகார சகாயங்களை இருந்து வந்தாட்டி உதவியை கேட்டு ஒருவராயிரம் கைவிடப்பட்டதாக ஒருபோது உலகில் சொல்ல கேள்விப்பட்டு நினைத்திருந்தோம். தனியருடைய ராக்கினியான கன்னிகையே தய உள்ளதாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையாக ஏற்படும் பார்த்து என்று வருகிறோம். பாவியாயிருக்கிற நாங்கள் தயாத்தை காத்துக் கொண்டு சகோதரியில் இருக்கிறோம். ஆதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மண்டாட்டு புறக்கணியாமல் தயாவரியாய் கேட்டு தந்தல் தாயே ஆமேன். என்ன பாவில்லாமல் பிரவிதாஜீதவரியாயே பாவிகளை கிடைக்கிற மீதமுடைய அடைக்கலமாக ஓடி வந்தார். எங்கள் வீடு இறக்கமாக எங்களுக்காக நீட்டிக் கொள்ள அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள்ள ஆசி வைக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவை திங்கரியாயே ஆசி வைக்கப்பட்டவரே. பாவில்லாமல் பிரவிதாஜீதவரியாயே பாவிகளை கிடைக்கிற மீதமுடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் வீடு இறக்கமாக எங்களுக்காக நீட்டிக் கொள்ள அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவை திங்கனியாயே ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பாவமில்லாமல் பிரவிதாஜீதமரியாயே பாவிகளை கிடைக்கிற மீதமுடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் வீடு இறக்கமாக எங்களுக்காக நீட்டிக் கொள்ள அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவை திங்கனியாயே ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இந்த திருவிழா
கொண்டாட ஊர் மக்கள் ஏற்க நன்மையான காரியங்கள் அனுகூலமான வேறுபடியாகவும் அவருடைய ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் இந்த தேவாலயத்துக்கு வந்திருக்க ஏற்க நன்மையான காரியங்கள் அனுகூலமான வேறுபடியாகவும் அவருடைய ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் நாம் எல்லாரும் கேட்கும் அன்றாடு கிடைக்கும்படியாகவும் பரிசுத்த ஜெபமாலை ராக்கினிக்கு தோத்திரமாக வரலாற்றுக்கு எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் வரலாற்றில் செய்யப்படுவது போல் பூலோகத்திலும் செய்யப்படுவதாக அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே
மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாட ராஜகன்னி மாதா எங்கள் அனுகூலமான வீரமடியாகவும் பரிசுத்த ஆசனங்கொண்டாய் ஆறிரு மீன்முடி வேந்தார் அருணனை உடையாய் அணிந்திளம் அடியை அருப்பதம் பாதுகை கொண்டாய் கருணையின் கேணி சரித தலை செல்வவாணி பொருள் செல்வ காணி கடிதலை சிதைத்திடும் ஆணி பதியிலே எமக்கன் துயர்முனி சவியேர் பறிவுடன் அளித்த பொக்கிசமே பரம்பரை அமது குலநிதி குவையே பாருள்ளோர் அனைவர்க்கும் தாயே அலகை துன்மதியால் அடரிருள் வழியே அவனியில் தொடர்ந்ததன் பயனால் அறிவையும் இழந்தோம் ஒருமையும் இழந்தோம் அரங்கமும் பெருமையும் இழந்தோம் கரவையை இழந்த கன்றனவானோம் கண்டவர் கைப்பிள்ளையானோம் காட்டிலே தவிக்கும் குழந்தை போலானோம் கடலலை துரும்பனவானோம் இடர்மிகு வாழ்வில் ஒரு பொருள் இழந்தோம் எண்ணில்லா துன்பமும் அடைந்தோம் இனி சகித்திடவே எமக்கில்லை பலவே இறைவி உன் தஞ்சம் வந்தடைந்தோம் அரவணை பாயே துயர் ஒளி பாயே ஆதரி பாயேயம் தாயே அலையமர் புன்னை நகர்வதியாளும் அன்னை ஜவமாலை தாயே கொஞ்சம்